பிரபஞ்சம் உன்னிடம் பேசும்போது அது பெரிய சத்தமாக வராது. அது ஒரு சிறிய சைகையாத்தான் வரும். ஆனால் இந்த சைகையை நீ கவனிச்சிட்டா வாழ்க்கையே திரும்பி போகும். பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு தான் காத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய சம்பவம் அல்லது ஒரு பெரிய அதிசயம், ஏன் ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த மாற்றம் ஒரு சின்ன சைகையிலேயே தொடங்கிடும். அது ஒருவேளை நீ ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் பார்க்கிறதா இருக்கலாம். அல்லது யாரோ ஒருத்தர் திடீர்னு உனக்கு சொன்ன ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம். அல்லது ஏன் உன் மனசுக்குள்ள இருந்து வரும் ஒரு குரலா கூட இருக்கலாம். அதுதான் பிரபஞ்சம் உன்னிடம் பேசுகிறது என்ற அர்த்தம். ஒரு நாள்ல நீ நினைக்கிற விஷயம் அடுத்த நாள் யாரோ பேசுறாங்க. நீ தேடாத தகவல் உன்னிடம் எப்படியோ வந்து சேருது. நீ போக நினைக்காத பாதையில் கூட ஒரு வாய்ப்பு திறக்குது. இது எல்லாம் சாதாரணமாக நடக்கவில்லை. இது கோயின்சிடன்ஸ் கிடையாது. இது கைடன்ஸ். பிரபஞ்சம் உன்னை ஒரு பாதைக்கு அழைக்குது. ஆனால் இங்க தான் பலர் தவறு செய்றாங்க. அந்த சைகையை இக்னோர் பண்ணிடுறாங்க. இது என்னடா கோயின்சிடென்ஸ் விட்டுடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அது ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீ கவனிச்சுக்கணும். ஒரு சின்ன சின்ன செய்கைகளை அப்சர்வ் பண்ண தெரியணும். உன் உள்ளுணர்வை கேட்கணும். சில நேரம் லாஜிக் சொல்லும் வழி சரியில்லை. ஆனா உன் உன் உள்ளம் சொல்ற வழி மிகவும் சரியாகத்தான் இருக்கிறது. அந்த இன்னர் வாய்ஸ் அதுதான் பிரபஞ்சத்தின் மொழி. அது உன்னை தவறான பாதைக்கு எப்பொழுதும் கூட்டி போகாது. அது எப்பவும் உனக்கு நல்லதுக்காகத்தான் வேலை செய்யும். நீ ஒரே விஷயத்தை 3 முறை கேட்கிறாய். ஒரே எண்ணம் உன்னை விட்டு போகவே இல்லை. ஒரே ஒரு மனிதர். திரும்ப திரும்ப நீ பார்த்த மனிதர் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வருகிறார். அல்லது ஒரு வாய்ப்பு உன்னிடம் திரும்ப திரும்ப நாக் பண்ணுது. இது எல்லாம் சிக்னல்ஸ். அந்த சிக்னலை நீ புரிஞ்சுக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் ஒரு ஆர்டினரி லைஃப் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக மாறும். நீ இப்ப இருக்கிற நிலை நீ முன்னாடி எடுத்த முடிவுகளின் விளைவு. இதை நீ ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அதே மாதிரி இனிமேல் நீ எடுக்கப் போகும் ஒரு சிறிய முடிவு கூட உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும். அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு ஆக்ஷன், அதுக்கு ட்ரிக்கர் ஆகும் சைகை தான் பிரபஞ்சம் கொடுக்கிறது. அதனால் உங்கள் சைகையை இக்னோர் பண்ணாதே. அது சின்னதா இருக்கலாம். ஆனா அதன் இம்பாக்ட் மிகவும் பெரியது. சில நேரம் உங்க சைகை உன்னை கம்ஃபர்டபுள் இல்லாத இடத்துக்கு கூட அழைத்து செல்லும். பயமா இருக்கும், அன்சர்டினிட்டியாக இருக்கும். இது சரியாங்கிற டவுட் கூட வரலாம். ஆனா அங்கதான் குரோத் இருக்கு. பிரபஞ்சம் உன்னை வளர்க்கத்தான் புஷ் பண்ணுது. நீ சேஃப் ஜோனில் இருந்தா எந்த மாற்றமும் வராது. அந்த ஒரு சின்ன சைகை தான் உன்னை புதிய வாழ்க்கைக்கு கொண்டு போகும் பிரிட்ஜ். நீ கவனிச்சு பாரு. வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றம் அடைந்த நேரம் எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தால் தான் ஆரம்பிக்கும். அது சந்திப்பா இருக்கலாம், ஒரு முடிவா இருக்கலாம், ஏன் ஒரு தாட்டா கூட இருக்கலாம். அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதே மாதிரி இன்னும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. அது ஏற்கனவே உன்னிடம் ஒரு சிக்னலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது. நீ அதை கவனிக்கணும். பிரபஞ்சம் எப்பவும் லேட் ஆகாது. அது பெர்ஃபெக்ட் டைமிங் தான் வேலை செய்யும். நீ தயாராக இருந்தா அது உன்னை உயர்த்தும். நீ இக்னோர் பண்ணிட்டே இருந்தா அது வேறொரு வழியில் உன்னை வேக்கப் பண்ணும். அதனால நீ விழித்திருக்கணும். உன் மனசு, உன் எண்ணங்கள், உன் சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் கவனிக்கணும். இந்த ஒரு விஷயம் நினைவில் வைக்க வேண்டும். பிரபஞ்சம் பேசும்போது அது எப்பவும் உன்னை தள்ளாது. அது உன்னை உயர்த்தும். அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு கொண்டு போகும். அந்த பாதை ஆரம்பிக்க ஒரு சின்ன சைகை போதும். அந்த சைகை வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்று இருந்து நீ அப்சர்வ் பண்ண ஆரம்பி. உன் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகிற விஷயங்களை எல்லாம் நோட் பண்ணு. உன் மனசு சொல்றதை இக்னோர் பண்ணாதே. ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடு. அப்போ நீ ஒரு பாப்பாய். மெதுவா உன் வாழ்க்கை டைரக்ஷன் மாற ஆரம்பிக்கும். அதுதான் மேஜிக். அது இன்ஸ்டன்ட் இல்லை, ஆனா ரியல். பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லுது, நான் உன்னை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க தயாராக இருக்கியா? அந்த ஒரு சைகையை நீ உணர்ந்தா, அந்த ஒரு ஸ்டெப் நீ எடுத்தா, உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. புதியதாக மாறும். அர்த்தமுள்ளதாக மாறும். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதனால கவனமாயிரு. அந்த சைகை வந்தா தயங்காதே, நடந்து செல். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும்